ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன். நான் தனுஷ். இன்னைக்கு எதை பற்றின வீடியோனா, டெல்லி ஏன் போனேன், டெல்லியில் போய் என்ன பண்ணிட்டு வந்தேன், பொண்ணை பார்த்துட்டு வந்தியா, பொண்ணை பார்த்துட்டு வந்தியா நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கா அவன்கிட்ட. அதாவது பொண்ணுக்காண்டி ஏங்குறாள் 2 பேருமே கிடையாது. அப்படி ஏங்கியிருந்தா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன், இவனுக்கும் பொண்ணு கிடச்சி லவ் பண்ணியிருப்பேன். 2 பேருமே அந்த விஷயத்த செய்யலை. எனக்கு என் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, வக்கு இல்லாமல் தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணு. இவன் வக்கு இல்லாமல் லவ் பண்ணாமல் இருக்கான். சரியா? மக்கள் யாரும் தயவு செய்து நாங்கள் பொண்ணுக்காண்டி ஏங்குறோம், பொண்ணுன்னு நினைக்கிறோம்ன்ற அந்த வார்த்தையை யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு போராடிக்கி இருக்கான். பொண்ணுன்ற விஷயம் இருந்ததுன்னா நான் எப்பயோ கல்யாணம் பண்ணுறதுக்கு 10,000 சம்பாதிக்கும் போதே கல்யாணத்தை நோக்கி ஓடி இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆசை தான், போகிற போக்கில் ஒரு ஆசை. இப்போ வந்து 1ஆம் தேதி டெல்லிக்கு போனேன். நான் 2ஆம் தேதி ஒரு நாள் தான் ஓடினேன். 3ஆம் தேதி ஓட முடியல, 4ஆம் தேதி ஓட முடியல, 5ஆம் தேதி ஓட முடியல. ஃப்ளைட் வேறு கேன்சல் ஆகி நிறைய இண்டிகோவில் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதுதான் காரணமே தவிர்த்து அந்த 3 நாள் ஓடாமல் இருக்கிற போது நான் ஓடுறத பற்றி என்னத்தை பேசுறது? அந்த டயத்தில் நமக்கு ஒரு ஆசை வரும்ல, இந்த பொண்ணை பார்த்தோம்னா இது நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கான்வர்சேஷன் பேசுகிறாங்க. ஏன்னா எவ்வளோ நேரங்க பொலிட்டிக்கல் பேசுவாங்க, ஃபிட்னஸ் சம்மந்தம். நார்மலாக எங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது எக்ஸாகரேட் பண்ணாமல் என்ன இருக்குது அதை தான் பேசினது தவிர்த்து மித்தபடி பொண்ணுலாம் கிடையாது. இப்போ நான் என்னோட சேனல் வந்து ரன்னிங் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ எனக்கு வந்து ரன்னிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்ப்பா. இப்போ ஷோபாலன் வந்து ரன்னிங் vlog போகிறாருப்பான்னு தேடி பார்க்குறவங்க தான் இதை வந்து பார்க்குறீங்க. 30,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே அதில் 2,000 பேர் 3,000 பேருன்றது 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் ரீச் ஆகும். அந்த வியூஸ் சொல்கிறேன் நான். இல்லை எமோஷனலாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து மக்களோட எமோஷனலை தொடுற மாதிரியோ இல்லை கான்ட்ரவர்சியாக பேசும்போதோ அந்த ஒரு 10,000 வியூஸோ 8,000 வியூஸோ அப்படின்ற மாதிரி ரீச் ஆகும். இதுதான் நம்மளோட சேனலோட பொட்டன்ஷியல். இதை வளர்க்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் இதை மட்டுமே வச்சு வளர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இர்ஃபான் எடுத்துக்குங்க, அவர் எப்படி போட்டுட்டு இருக்காரு? இப்போ அவர் எப்படி போட்டுக்கிருக்காருன்னா, ஒரு 2 படத்தோட கம்யூனிகேஷனை போட்டு எந்த படம் சிறந்த படம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 5 திறந்த நடிகைகள் யார் அந்த மாதிரி நாங்களும் சொல்லலாம். ஆனால் சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா வச்சுங்க, போர் அடிச்சு வைங்களா போய் திறங்களா அப்படின்ற மாதிரி வந்துடும். அதோட வந்து கலகலப்பு கிளுகிழப்புலாம் போட்டோம்னா சாமானிய மனிதனும் சரி, நார்மலாக ரோட்டில் நடக்கிறவங்களும் சரி, வேலை பார்க்குறவங்களும் சரி, ஹை கிளாஸும் சரி, லோ கிளாஸும் சரி, அது காரணத்துக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி அது காமெடி, வில்லன், கமர்ஷியலு, லொடுசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உங்களை கவர் பண்றது. வியாபாரம் பார்க்கணும்ல, தொழில் வியாபாரம் பார்க்கணும்ல, அதுக்கு தான் பண்றதை தவிர்த்து மற்றபடி பொண்ணு அதெல்லாம் கிடையாது. போன விஷயம் என்னன்னா என்னோட வேலை, அது எனக்காண்டி என்னோட தொழிலுக்காண்டி போக வேண்டிய வேலை, நான் போக வேண்டியது. நான் ஏன் போகலைன்னா எனக்கு கடை, குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் வந்து விட்டுட்டு போக முடியாதுன்றனால நண்பனை போக சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இப்போ ஓடுறதுக்கு வந்து அதிகமான ஒரு பொருள் தேவைப்படுது. இப்போ வாரத்துக்கு வந்து 80லேருந்து 100 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 15,000 ரூபாய்க்கு செலவுக்கு ஷூ தேவைப்படுது. அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு வந்து கணக்கு பண்ணோம்னா 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்னு ஓடுறவங்க, மாதத்துக்குன்னா அதுங்களா 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓடுறவங்களுக்கு வந்து 15,000மோ 18,000மோ 2 மாதத்துல காலி ஆயிரும். இது ஏன் சொல்ல வரேன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா பணக்காரராக இருக்கிறவர் வந்து தாஜ் ஹோட்டலில் சாப்பிடுவாரு. ஏழையாக இருக்கிறவர் போய் தாஜ் ஹோட்டலில் சாப்பிட முடியுமா? பசிச்சா? நான் ஆரோக்கியமான இருக்கிற உணவு நானோ போய் ஒரு வேலைக்கு தாஜ் ஹோட்டலில் சாப்பிட்டா எவ்வளோ ஆகும்? 5,000 ரூபாய்க்கு மேலே வருமா? 5,000 ரூபாய்க்கு வரும். அதே ஒரு நல்ல பணக்காரர் சம்பாதிக்கிறவர் அந்த 5,000 ரூபாய் கணக்கு பார்ப்பாரா? அதை பார்க்க மாட்டாரு. இப்ப நல்ல பணக்காரராக இருக்கிறவர் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் பொருள் காசு கொடுத்து வாங்கிடுவாரு. ஆரோக்கியம்னு ஒண்ணு இருக்குல்லடா, எந்த இடத்துல சாப்பிட்டா நோய் இல்லாம இருக்கும் அப்படி சர்வே பண்றதுக்கே காசு இல்லை, அடுத்து நோய்க்கு எப்படி பாப்ப? புரியுதா? ஸோ இதுக்காண்டி என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்ன சொல்ல வர, நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்க சாமானிய மக்கள் ரோட்டு கடை போட்டிருக்கேன். முதல்ல ஓடுறவங்க உடம்ப குறைக்கணும்ன்றவங்க என் கடையில சாப்பிட்டுட்டு என் கடையில வாங்கிட்டு போகலாம். இது என்ன சொல்ல வரேன்னா, அப்படின்னா ஒரு 4,000 ரூபாயோ 3,500 ரூபாய்க்கோ வாங்கி ஒரு 4 மாதத்துக்கோ 5 மாதத்துக்கோ போட்டு ஓடலாம்ப்பா. அதுக்காண்டி தான் என் வேலை இந்த வேலையை பார்க்கறதுக்கு. இவனை போச்சு என்னன்னு தவிர இவன் பொண்ணுன்னு அலைகிற ஆளும் கிடையாது, நானும் பொண்ணுன்னு அலைகிற ஆளு கிடையாது. இது வந்து தப்பு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என் மனசாட்சிக்கு இதெல்லாம் செய்யலாமா வேணாமா அப்படின்றத யோசிப்போம்ல. இப்போ ஒரு வேறு விஷயங்கள் எடுக்கிறோம், அந்த விஷயம் வந்து ஒரு சாப்பாடோ இல்லை வித்தியாசமான ஒரு விஷயம். இப்போ ஐஸ்கிரீமே விற்கிறோம்னு வைங்களேன், அது கெடுதல். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது கெடுதல் தான், சுகரு அதெல்லாம் கெடுதல். ஸோ அதனால அதை வந்து அது கொடுக்கும்போது நமக்கு ஒரு நெருடல் இருக்கும், ஒரு ஆளுக்கு போய் அது தீங்கு கொடுக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த விஷயத்தை விற்கும் போது ஏதாவது தீங்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படலை, அதனால நான் இந்த விஷயத்த செய்கிறோம் அப்படின்றது தான் உண்மை.
இப்போ கிரவுண்டு போட்டுட்டோம் அப்படின்னா 10 லட்ச ரூபா லோன் போடுறோம். லோனும் மாசத்துக்கு ஒரு EMI 15,000 20,000 கட்டுற மாதிரி வரும். இதுல சம்பாதிக்கிறது இதுலேயே தான் போட்டு நாங்க இது பண்ற மாதிரி இருக்கும். உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோட கோரிக்கை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இதை ஓப்பன் அப் பண்ணி நானா இதை கையில் எடுத்து பண்றதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயம். நாளைக்கு வந்து அடிடாஸோ பூமாவோ நைக்கோ யாரோ ஒரு ஆள் ஸ்பான்சர்ஷிப் வர்றாங்க அப்படின்னா நாளைக்கு இது எனக்கு பேக் ஃபயர் ஆகும். அது மூலியமா நான் லீகலாக ஏதாச்சும் இஷ்யூ சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இவர் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னாப்புல. இவருமே பண்ணுறது ரிஸ்க்கு தான். 2 பேர் சேர்ந்து தான் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றதுனால ரிஸ்க்கு தான். இது ரொம்ப நாளைக்கு பண்ண போகிறது கிடையாது. எங்களோட வளர்ச்சிக்கு தேவைப்படுற நாள் வரையும் தான் இதை பண்ண போகுது. இப்போ அடிடாஸு நைக்கு பூமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூவோட விலை 15,000க்கு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரன்னர் பண்ணணும், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் சொல்கிறேன், முக்கியமாக சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு 100 கிலோமீட்டராச்சு போகணுன்னு அச்சீவ் பண்ணுற ஆள், குறைஞ்சது 50 கிலோமீட்டராச்சு ஓடுற ஆளுக்கு தான் இந்த விஷயங்கள். 15,000 10,000 ஷூ ஃபிட்னஸ்க்காக நான் ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் ஓடுறேன் 5 கிலோமீட்டர் ஓடுறேன்ற ஆளுக்கு கிடையாது. இப்படி இருக்கிற ஆளுக்கு ஒரு ஷூ வந்து இப்போ வந்து ஜப்பான்லேயும் சரி, யூகேலையும் சரி, யூஎஸ்லையும் சரி, சிங்கப்பூர்லையும் சரி, சிங்கப்பூர்லாம் அவ்வளோ பேர் ஓடுறாங்களாம். முக்கியமாக ஜப்பானில் ஏகப்பட்ட பேர் ஓடுறாங்க. தாய்லாந்துல நல்லா ஓடுறாங்க. ஜப்பானில் வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆள் நிறைய பேர் ஓடுறாங்க. அந்த ஓடுறனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, அந்த பிராண்டட் ஷூ வந்து நான் இப்போ ஒரு ரோட்டு கடை போட்டிருக்கேன்ல, என்ன மாதிரி ரோட்டு கடையில் போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கான காசு வந்து அங்கே வந்து ரொம்ப கம்மி. ஷூவை போட்டு அப்படி இல்லைடா. என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, அவனோட தாஜ் ஹோட்டல் விலையுமே கம்மி. அதுதான் சொல்றேன். அவன் ரோட்டு கடைக்கு போறதே வேலை இல்லை. இன்னைக்கு வந்து அடிடாஸ்ல வந்து EOSL வந்து நம்ம ஊர்ல 16,000 ரூபா டேக்ஸோட சேர்த்து சொல்றேன் நான். நம்ம இந்தியனோட டேக்ஸ் வந்து 16,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இதே இது ஜப்பான்லேயும் சரி, யூஎஸ்லையும் சரி, இன்னும் விலை கம்மியாக கிடைக்கிற அளவுக்கு ஆல்ஃபா ஃப்ளை 24,000 ரூபாய்க்கு வாங்குறது அங்கே 17,000 ரூபாய்க்கு வாங்கலாம். கிட்டத்தட்ட 7-8,000 ரூபா கம்மியாக வருது. இந்தியாவில் கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவில் கிடைக்கல. இந்தியாவில் என்ன இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, 0.5 சைஸ் வந்து 8ஆம் நம்பர் கிடைக்குது, 9ஆம் நம்பர் கிடைக்குது, 10 கிடைக்குது, 7 கிடைக்குது, 6 கிடைக்குது. ஆனால் கீழே இருக்கிறது உமன் சைஸில் இருக்கிறது 4 கிடைக்கல, 5 கிடைக்கல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பாதங்கள் சின்ன மாதிரி இருக்கிற மென் சைஸில் இருக்கிறது அது கிடைக்கல. ப்ரொனேஷன் சுப்பினேஷன் சைஸில் இருக்கிற மாதிரி ஷூ கிடைக்கல. ஏசிஸில் தான் அந்த மாதிரி சில இது போட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக 0.5 சைஸ், 8.5 9.5ன்னு சென்டிமீட்டர் வேரியேஷனில் இருக்கிற ஷூஸ்லாம் வந்து இங்கே கிடையாது. இப்போ சென்டிமீட்டர் வேரியேஷன் ஷூ எதுக்கு போடணும் அப்படின்னா, 8ஆம் நம்பர்லேருந்து 9ஆம் நம்பருக்கு கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். இது வந்து எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் பண்ணும்போது 2 and 4 முன்னாடி தேய்ச்சி நமக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்காது, பெர்ஃபெக்ட் ஃபிட்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த 0.5 வேரியேஷன்றது நமக்கு ஷூ வந்து கச்சிதமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். யூஎஸ்ல சரி, யூகேல சரி, மித்த நாடுலாம் 0.5 வேரியேஷனில் ஒரு ஷூ வாங்கணும்னா அங்கே கிடைக்குது. ஏன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரன்னர் இருக்காங்க, ரன்னர் அந்த அளவுக்கு ஓடுறாங்க, எல்லாரும் அதை டிமாண்ட் பண்ணி கேட்கறதுனால கிடைக்குது. இங்கதான் நமக்கு ஓடுறதுக்கே ஆள் இல்லை, பொட்டன்ஷியலே இல்லை, மார்க்கெட்டும் இல்லை, டெவலப்மெண்ட்டும் இல்லை, எதுவுமே. அதனாலதான் அந்த சைஸ் கிடைக்கல. இப்போ ஒன்று உன் காலுக்கு வந்து 28.1ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து 29 சென்டிமீட்டர் தான் இந்தியாவில் வாங்க முடியும். ஆனால் மற்ற நாட்டிலலாம் நீங்கள் 28.5 வாங்கலாம். 0.4 சைஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் 0.9 சைஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகிறதுக்கு இருக்குது. அது ஏன் இந்தியாவில் பண்ண மாட்டாங்கன்னா, இந்தியாவில் வந்து ரன்னிங் கம்யூனிட்டியே இல்லாதனால அந்த இதுக்கு வந்து எந்த கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே இல்லை. அதுதான் உண்மை. இப்போ மும்பையில் வந்து ஓவர்ரைடாக பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பை எவ்வளோ பெரிய ஊர், அது ஒரு மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் சிட்டி சொல்ல போனால். அந்த ஊர்லேயுமே இப்போ 0.5 சைஸில் கிடைக்கிறதுமே இன்னமும் சிரமமாக தான் இருக்குது. அந்த ஊரில் இருந்துமே அவங்க அவ்வளோ ரன்னர் கம்யூனிட்டியை கையில் வச்சு அவங்க அவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு கோரஸாக இருக்கட்டும், கார்மினாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து மித்த பிராண்டு பூமாலாம் சொல்ல போனோம்னா அவங்கள கூட்டிகிட்டு கொண்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான் இந்த அளவுக்கு ஒரு 30,000 ஃபாலோவர்ஸ் ஆச்சு வந்திருக்கு. அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு கிடையாது. அதுலேருந்து இன்னும் இப்போ நான் வீடியோ போடுறேன், நான் சம்பாரிச்சேன்னு இல்லாமல் இப்போ நான் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடிடாஸ்ல இருந்து ஒரு ஷூ வந்திருக்கு. இப்போ 3,500 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்க்கு நல்ல பொருள் கிடைக்குதுன்னா தாராளமாக இறக்கி பண்ணலாம். அதை தான் சொல்கிறேன். இப்போ 3,500 ரூபாய்க்கு இப்போ வந்து அடிடாஸ் வந்து நம்ம விற்க வைக்கணும். அவனை 3,500 5,000 ரூபாய்க்கு அவனை விற்க கொண்டு வர வைக்கணும். எல்லா நாட்டிலையும் ஆஃபர் போடுறாங்க, இந்தியாவில் மட்டும் ஆஃபரே போட மாட்டாங்க. அந்த வேலையை தான் பார்க்கணும் நம்ம. நைக்கும் சரி, அடிடாஸும் சரி, எதுக்கு நீ 16,000 ரூபாய்க்கு அவ்வளோ ரேட்டு டேக்ஸோட சேர்த்து வருது, ப்ளஸ் 0.5 சைஸ்லாம் ஏன் கிடைக்கல? ஒருத்தன் ஷூ ஒருத்தன் ஹெல்ப் கேட்டு வாங்குற மாதிரி வாங்கினேன்ல. இப்போ அப்படிதான் பண்றேன், நானும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ தேஜ் பிரதர் ஹெல்ப் பண்றாரு, ஜப்பான்ல ஒருத்தர், ஜெர்மனில ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க, என் ஃப்ரெண்டு சொந்தக்காரர் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு பண்ற மாதிரி இருக்கு. அவங்களையும் போட்டு தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் இப்போ மெயின் ரீசன். இந்த ஷூவை பத்தின விஷயம் இவ்வளோ உள்ளக்க இருக்கிற விஷயம். இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு நேரம் இவ்வளவு சொல்றாப்லன்னா, ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து இந்த இதை உருவாக்கிட்டோம்னா
ரன்னிங்ஸ் வந்து ரன்னர்ஸ் நிறைய பேர் டெவலப் பண்ணிட்டோம்னா ஷூ கம்பெனிக்காரங்க ஆட்டோமேட்டிக்கலாக உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஷூ கம்பெனிக்காரங்க உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தன்னாலே சேல்ஸ் நடக்க ஆரம்பிச்சு ரேட்டை குறைச்சிடும், பொட்டன்ஷியல் சைஸ் கொண்டாந்துருவாங்க. ஆமா, இப்போ அப்ரோச் பண்றாங்க. இப்போ பிராண்ட் இப்போ கொலாபுக்கா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு ரன்னிங் சம்பந்தமா ஒரு விஷயம் அப்ரோச் பண்றதாக ரொம்ப பிச்சை போடுற மாதிரி பேசுறாங்க. அது ஒரு பேசும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன், இதுதான் கொடுப்பேன், வாட்டர் கொலாப் கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். ஏன்னா ரன்னிங் கம்யூனிட்டியே இல்லை, நீ அங்கே போய் என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்மளுமே நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சா தான் மார்க்கெட் டெவலப் ஆகும். மார்க்கெட் டெவலப் ஆனாதான் நமக்கு தேவைப்படுற மாதிரி கம்மியான ரேட்ல நல்ல அதுக்கு இன்ஜுரி இல்லாமல் ஓடுற மாதிரி ஷூ கிடைக்கும். முதல்ல அது கிடைக்கும், உங்க உடம்பும் நல்லா இருக்கும். முக்கியமா இந்த எல்லாரும் சேர்ந்து செய்யற விஷயம் வந்து கம்பெனிக்காரனுக்கு வளர்ச்சி அடையுதோ இல்லையோ, நம்மள மாதிரி ரன்னர்ஸுக்கு வளர்ச்சியும் அடையும், நம்ம உடம்பும் வளர்ச்சி அடையும். ஆமா, இது வந்து எல்லா ரன்னர்ஸ் ப்ரொஃபஷனல் ஓடுறதுனால இது எல்லாத்தையும் எடுத்து பேச முடியாது. அவங்களுக்கு ஓடுறது மட்டும் தான் மைண்ட். காலையில எந்திரிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். பிளஸ் வந்து அவங்க ஓடி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ நான் பேசுறேன்னா எனக்கு இது வேலை. இப்படி என்னைய மாதிரி யார் வீடியோ போடுறாங்களோ அவங்களாம் பேசலாம். ஸோ யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்க நல்லா ஒரு இதுக்குன்னு ஒரு குரல் கொடுங்க, எல்லாரையும் ஓட வைங்க, எல்லாருக்கும் ஷூன்றது இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்க. அது மூலியமா மார்க்கெட் டெவலப் ஆகட்டும், அது மூலியமா எல்லாருக்கும் நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல எல்லா சைஸும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஷூ வரணும். சரியா, ஃபியூச்சர்ல நாங்களும் சிங்கமுக்கு ஒரு லோகோலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு கம்பெனியா, ஷூ கம்பெனியா ஒன்று உருவாக்கி அது மூலியமா எல்லாமே உருவாக்குறதுக்கு தான் நல்ல ஒரு ஷூவா எங்க சைட்ல இருந்து கொடுக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். கண்டிப்பா என்னன்னா எல்லாரும் வாங்குற மாதிரி நல்ல ஷூவா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். முதல்ல இனிஷியலா ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல, அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா, வேற ஒரு ரீசனும் கிடையாது, இதுதான் மேட்ரு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். போன வீடியோவும் சரி, இந்த வீடியோவும் சரி, நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்குண்டான வியூஸை எதிர்பார்த்து நான் கொடுக்கல. உங்களுக்கு அதாவது நாங்க என்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கிறது நான் என்ன மனசுல இருக்கு. எனக்கு சில சந்தேகம்லாம் இருக்குல்ல, அதையும் உங்கள்ட்ட கேட்டுறேன். இப்போ வந்து நான் வியூஸ் வந்து இவ்வளவு போகணும், அப்படி போகணும்னா சென்டிமெண்டா சொல்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆட வச்சுட்டு வேலை முடிஞ்சு ஒரு பொண்ணோட சேர்ந்து ஓடுற மாதிரி விளாக் போடுறதா இருக்கட்டும், இல்லை என்னதையோ ஒன்று அப்படி போயிடலாம். எனக்கு என்ன கிடைக்குது, நான் என்ன டெய்லி இயல்பா என்ன இருக்கேன் அப்படின்றது தான் காட்டணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். எதையும் எக்ஸாகரேட் பண்ணாம இந்த சட்டை தான் போடணும், இந்த பேண்ட்டு தான் போடணும், இப்படி தான் சாப்பிடணும். முக்கியமா சாப்பாடு பொருள் அதிகமாக உள்ள கொண்டு வராத காரணமே அதான். வேற எதுல வேணா ஏங்கிடலாம், சாப்பாடை பார்த்து மனுஷன் ஏங்கிடக்கூடாது அப்படின்றது தான். கண்டிப்பாக நான் என்னையே வந்து இந்த 30,000 பேர் முன்னாடி வந்து 5,000 பேர் 1000 பேர் ஜனவரி மாதத்துலலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ன வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்கெல்லாம் வந்து தெரியும் சிவபாலன் வந்து எந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ நீங்களும் புதுசாக சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவீங்க என்னைய. அதனால ஒரு வீடியோவோ ஒரு சில இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. சரியா, வணக்கம், நன்றி.